அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். தனுசு ராசினருக்கு ராசியில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், 3 ராகு, 4 சனி பகவான், 7ஆம் இடத்தில் குரு வக்கிரம், 9 கேது. ஆக ஜென்ம ராசியில் சூரியன், செவ்வாய் சஞ்சரிப்பதால் உங்களது முன் கோபத்தை சற்று குறைத்து கொள்ளுதல் வேண்டும். எதிலும் பொறுமை தேவை. அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் மிகவும் நிதானத்தோடு இருத்தல் வேண்டும். ராசிக்கு 4 சனி சஞ்சரிப்பதால் வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருத்தல் வேண்டும். பொறுமை தேவை. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கலாம். எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைப்பதில் தேவையில்லாத இடையூறுகள் ஏற்படும். வேலையாட்களை அனுசரித்து செல்ல வேண்டும். பார்ட்னர்ஸ்களை அனுசரித்து செல்லுதல் வேண்டும். தொழில் தொடர்பான கணக்கு வழக்குகளை சரியான முறையில் பராமரித்தல் வேண்டும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு காரணமாக உடலில் அசதி, சோர்வு வந்து விலகும். நீங்கள் கடினமாக உழைத்தாலும் உங்கள் மீது தேவையில்லாத வீண் பழி சொற்கள் வரலாம். மாணவியர்களுக்கு பழகக்கூடிய நண்பர்களை தேர்ந்தெடுத்து பழகுதல் வேண்டும். கெட்ட சகவாசம் கூடாது. பெற்றோர் சொற்படி, ஆசிரியர் சொற்படி கேட்குதல் வேண்டும். கடினமாக படித்தல் வேண்டும். 3 ராகு இருக்க அந்த ராகு பகவானை குரு 9ஆம் பார்வையாக பார்ப்பது சிறப்பு. ஆக வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும். இதுவரை வேலை இல்லையே என்று வருந்தியவர்களுக்கு நல்ல விதமாக வேலை கிடைக்கும். எந்த பிரச்சனைகளையும் நெஞ்சு உரத்தோடு எதிர்கொள்ளும் ஆற்றல் கிடைக்கும். லாபாதிபதி சுக்கிரன் ராசியில் செவ்வாயோடு இணைந்து குருவின் பார்வையில் சுக்கிர மங்கள யோகத்தை பெறுகிறார். கொடுக்கல் வாங்கல்கள் சுலபமாக நடைபெறும். கொடுத்த கடன் வந்துவிடும். முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். வேலை மற்றும் வணிகத்தில் மகிழ்ச்சியான முன்னேற்றங்களும் வாய்ப்புகளும் ஏற்படும். கலைத்தொழிலில் ஈடுபடும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களும் வாய்ப்புகளும் நல்ல விதமாக கிடைக்கும். ஜென்ம ராசியில் சூரியனும் செவ்வாயும் இணைந்து இருப்பதால் சிலருக்கு உஷ்ண சம்பந்தமான நோய்கள் வரலாம். வைரஸ் நோய்கள் வரலாம். எதிர்பாராத மருத்துவ செலவுகளை தடுக்க இயலாது. வருமானம் இருந்தாலும் செலவுகளும் அதிகரிக்கும். பேச்சில் நிதானம், கவனம் தேவை என்பதை மறந்துவிட வேண்டாம். யாருடனும் பகைமை கூடாது. அனுசரித்து செல்லுங்கள். அதிக கோபப்படுதல் கூடாது. 4ஆம் தேதி காலை 9:44 முதல் 6ஆம் தேதி இரவு 12:17 வரை சந்திராஷ்டமம் இருக்க வேண்டும். இரவு நேர பயணத்தை தவிர்த்து விடுங்கள். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை. யாருடைய விஷயங்களிலும் தலையிடுதல் வேண்டாம். கோயிலுக்கு சென்றால் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். பாபா கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.